தகுதிப்படுத்தும் போது இப்படிதான் தகுதிப்படுத்துகிறார். மனுஷன் பண்ணுகிற தகுதி அல்ல. நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டேன் உடனே நான் பாஸ்டர், இல்ல நான் ப்ராஃபட்டிக்கல் கிளாஸ் போயிட்டேன் நான் உடனே ஒரு ப்ராஃபட், அப்படி கிடையாது. அழைப்பு என்பது நம்முடைய பிறப்புல கர்த்தர் வைத்த ஒரு காரியம். அது ஒரு பிறப்பு உரிமை. ஆமென். அது ஒரு பர்த் ரைட். ஆமென். அப்படி என்றால் அழைப்பு உண்மையானது என்றால் ஆசீர்வாதம் உண்மையானது. ஆமென் சொல்லுங்க. அழைப்பு உண்மையானது என்றால், அபிஷேகம் உண்மையானது என்றால், இன்றைக்கு ஆசீர்வாதமும் உண்மையாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்பதும், தாயின் கர்ப்பத்தில் நான் இருக்கும் போது என்னில விதைத்த ஒரு விதை அது. இவன் ஆசீர்வாதமா இருப்பான். சிறு வயத்துல நான் பிறக்கும் போது எல்லாம் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கிறேன். காசெல்லாம் போட்டுட்டு பணத்தெல்லாம் போட்டு அப்படியே குழந்தை பிறக்கும்போது எத்தனை அப்படி போட்டு ஒரு உருட்டு விட்டாங்களாம். இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க. நீ பிறக்கும் போது அப்படிதான்பா நாங்க செஞ்சோம் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கே தெரிகிறது, இவன் ஆசீர்வாதமா இருப்பான், இவன் செல்வத்திலே செழித்திருப்பான், இவன் வளர்ச்சியுள்ளவனா இருப்பான், இவன் பெரிய ஆளா மாறுவான். அதுதான் ராஜா போல இருப்பான்னு சொன்னா ராஜன் வச்சாங்க. ராஜா போல வாழணும்னு சொல்லித்தான், ராஜாவா இருப்பான் என்று சொல்லித்தான். நான் ஒரு ராசியில ராஜா போல ஆயிடுச்சு வாழ்க்கை. ஆனா ராசி இல்லாவிட்டாலும் ஆமா ஆசி இருக்கிறது நமக்கு. ஆமென் சொல்லுங்க. ஆமா, நமக்கு ராசி இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருடைய ஆசி இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. பாருங்க, நம்ம எங்க போனாலும் செழிப்போம், எந்த இடத்துல கொண்டு போய் விட்டாலும் வளருவோம், எந்த நெருக்கங்களும் வந்தாலும் வளர்ந்து கொண்டே இருப்போம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவு நெருக்கினார்களோ அவ்வளவு அவர்கள் வளர்ந்து கொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரச்சனைகள் பெருக பெருக, பாடுகள் பெருக பெருக, பிரயாசங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது, கனவுகள் பெருகி கொண்டே இருக்கிறது, ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கிறது. உடைத்தாங்க, உருவாயிட்டே இருந்தாங்க, தடை செய்தாங்க, வளர்ந்து கொண்டே இருந்தாங்க. ஹல்லேலூயா. உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லை என்பது இல்லை. ஆமென் சொல்லுங்க. உன் வளர்ச்சிக்கு எல்லை என்பது இல்லை. அது யாரும் தடை செய்ய முடியாத ஒன்றா இருக்கிறது. No one can stop your blessing. உன் ஆசீர்வாதத்தை தடை செய்யணும் ஒருத்தர் நினைச்சா நிச்சயமா இன்னும் அவன் பிறக்கல இந்த உலகத்துல. நான் சொல்றேன், இனி பிறக்க போறதே கிடையாது. நான் சொல்றேன் ஹல்லேலூயா. ஏனென்றால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னுடையவன் என்று சொன்னவர், நீ அவருக்குரியவர். அவர் கர்ப்பத்திலே கர்த்தர் சொன்ன நீ ஆசீர்வாதமா இருப்ப. அதுதான் உலகத்துல கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுங்க. என்னை உலகத்தில் கொண்டு வந்ததற்கு ஒரு அடையாளம் இருக்கிறது. மேட் இன் ஜப்பான் கிடையாது, நானு மேட் இன் அமெரிக்கா கிடையாது, மேட் இன் சைனா கிடையாது, மேட் இன் இந்தியாவே கிடையாது, மேட் இன் ஹெவன். அவராலே படைக்கப்பட்டவர்கள் நாம். we are not ordinary, we are extraordinary. always நான் சொல்ற ஒரு வார்த்தை, நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, நாம் அசாதாரணமானவர்கள். ஹல்லேலூயா. என்னை கொண்டு உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் சாதாரணமானதல்ல, அது என் கற்பனைக்கு எட்டாத காரியமா இருக்கிறது.